சரிங்க. ஓ, உங்களாலே தூக்க முடியுதா? ஒரு டேப், ஒரு 32 இன்ச் டேபுங்க இது. இதோட வெயிட் பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. செம்ம ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட். அதான் ஈஸி டு யூஸ் தான் இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஆனா மறுபடியுங்க ஈஸி டு யூஸ் தான், இன்ஸ்டால் பண்றது ஒரு மேட்டர் இல்லை நாங்க சொன்னாலும். இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வருவாங்க. நீங்க எதுல புக் பண்ணாலுமே அதுலயே வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு போட்டு இருப்பாங்க. அவங்க வர வரைக்கும் நீங்க அன்பாக்ஸ் பண்ணாம வெயிட்டிஸ்ல வெயிட் பண்ணீங்கன்னா பெட்டர். அப்படி நீங்களே அவசரப்பட்டு பிரிச்சுட்டீங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஷாமியோட G32 80 cm QLED டிவி. ஸோ இது வந்து 2025க்கான மாடலு. இதை வந்து அவங்களோட சைட்ல போய் தேடி பார்க்கும்போது 14,000 ரூபாய் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. பாக்ஸ்ல போட்டிருக்க பிரைஸ் வந்து 26,999 போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, வந்து வெறும் கூகுள் அப்படின்னு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ, ஐகேர் மோட், அதான் நம்ம கண் அந்த டிவி அந்த எவனாவது போட்டு வச்சிருப்பாங்க சர்டிஃபிகேஷன். அப்புறம் கூகுள் காஸ்ட் இருக்கு, டால்பி ஆடியோ, HDMI சப்போர்ட் இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா இது பேக் சைடா. ஆமா, டிவியோட பேக் சைடா கீழே போட்டுருக்காங்க அவங்க. ஆமா, பேக் சைடுன்னு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. சோ எதுவும் பெருசா மாறல, அதே மென்ஷன் பண்ண. பிராண்டிங் பெருசா இருக்கு பாருங்க. அப்படி ஒரு நீ Xiaomi TV G32 inch. இன்னைக்கு ஒரு புடி. ஸோ எப்பயும் மாதிரி பேனல் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக ஆமா இது இருக்கு. அண்ட் வால் மவுண்ட் கொடுக்கவில்லை. ஓகேங்க. ஸோ பேசிக்கா கீழே ஸ்டாண்ட் ரெண்டுத்தையும் மாட்டியாச்சு. மாட்டும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் த்ரெட் கடியாக தான் இருந்தது. மற்றபடி வந்து ஃபாஸ்ட் பேரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க தான் போகுது. வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடி. ஆண்டவர் குழந்தையா இருக்கும்போது ஆண்டவர் குழந்தையோட இருக்கும்போது தான் இருக்கு. ஸோ லோட் ஆயிடுச்சு. சூப்பரே. ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சிடலாம். ஓ, இந்த கவரையா? ஏதாவது ஒரு ஆமாங்க, இதுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு கவர் கொடுத்துருக்காங்க. அது இருந்தால் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதனால நீங்கள் பிரிச்சிருங்க. நல்லா இருக்கு. ஆண்டவர் வந்துக்கிறாரு, கும்பிடுறாரு. எல்லார்கிட்டயும் அடி வாங்கி கொடுக்கணும் உனக்கு. இதுதான் சார் நான் மிஸ் பண்ணேன். எஃப்எக்ஸ்ல இததான் மிஸ் பண்ணேன். 20,000 ரூபாய்க்கு இதுக்கு விக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஒரு சில விஷயங்கள் இப்ப பேசியா பார்க்கலாம். கூகுள் டிவில யூஐயும் மாத்திருக்காங்களோ, இந்த சைடாலாம் வருது பேனல். அதாவது எப்படி இருக்குன்னா மெட்டீரியல் யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிளாக் பார் மாதிரி ஃபுல்லா வந்துரும், இப்போ தனியா கட் அவுட் மாதிரி வருது. ஒரு ஆல் செட்டிங்ஸ்க்குள்ள போறேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டா லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குதுங்க. ஏன்னா அது என்ன நினச்சிக்குதுன்னா, நான் இப்போ இங்கே வரேன்னு வைங்களேன், சேனல் அண்ட் இன்புட் அப்படின்றதுக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை இல்லை, டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்குள்ளே நான் ஹோல்ட் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் இடையில நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும் போது நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டில் வந்து இப்போ டேட்டா லோட் ஆகிடுச்சு. இந்த டேட்டா லோட் ஆகாதப்போ அது என்ன பண்ணுதுன்னா, இந்த டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஐ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கிளிப்பு நீங்கள் நல்லா திரும்ப பார்த்துக்கோங்க, வேணா நம்ம எஸ்ஆர்கே அதை ஜூம் பண்ணி கூட காட்டுவான். அப்போ ஒரு லேக் இருந்திருக்கும். இப்போ பாருங்களேன், அந்த லேக் வந்து மினிமைஸ் ஆகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள வரும்போது லேக் இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிவியில் இந்த செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள வந்தனால அந்த டேட்டா எல்லாத்தையுமே அது வந்து அது கேஷ்ல எடுத்து வைக்குது. இப்போ வந்து அதுக்கு வந்து இதனாலடா அப்படின்னு ஒர்க் பண்ணுது. ஸோ ஃபேக்ட் அதுதான். மொத்தம் வந்து அப்படியே பயங்கர ஃப்ளூயிடாக எடுத்ததுமே அப்படியே அடிச்சு நொறுக்குது. அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் தலைவன் டேட்டாலாம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அவனால அதெல்லாம் பண்ண முடியுது. அதே மாதிரி கிரேவா தெரியுது வந்து யூஏஏ கிரேயா இருக்கு. ஆமா, அந்த கூகுள் இது எப்படியும் அந்த 4K வீடியோ கொஸ்டாரிக்கா இருக்கும்ல, அது நம்ம போடும்போதே தெரிஞ்சிடும். இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சில வீடியோ போடும்போது தெரிஞ்சிடும். பவர் ஆன் பிஹேவியர், கூகுள் டிவி ஹோம் ஸ்கிரீன், இல்லாட்டி லாஸ்ட் என்ன யூஸ் பண்ணோமோ அந்த இன்புட்ஸோட வரும். ஓகே, இப்போ டிடிஹெச்ல கனெக்ட் பண்ணி ஆஃப் பண்றோம்னா டிடிஹெச்லயே மறுபடியும் வரும். ஆமா, ஸோ அதுல போயிடும். சிஸ்டம் அப்டேட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் 1.5 GB. ஓகே, ஸோ ரேட்டட் பவர் 50 வாட். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டியில் பார்த்தது. சரியா? அது தவிர வந்து வோல்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயும் மாதிரி தான் 240 வோல்ட்டு. இது வந்து HD பேனல் தான். ஸோ 1366 x 768 பிக்சல்ஸ், 720 பிக்சல், 720p. ஓகே ஓகே. 8 GB ஸ்டோரேஜ், eMMC ஸ்டோரேஜ் இருக்கு, 1 GB ரேம் இருக்கு. ஆடியோ ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் FLAC, AAC, OGG, டால்பி ஆடியோ, DTX-X, Virtual X அந்த சப்போர்ட் இதில் இருக்கு. ஆனால் 20 வாட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறனால நமக்கு என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ எப்படியும் காட்ட தான் போகிறோம். ஸோ பேசிக்காக பரவாயில்லையே, அது எப்படி இப்போ இதில் வாய்ஸ் பூஸ்ட் ஆகுது.
பேட்டரி வந்து டிஃபரெண்டா இருக்கு. எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கலாமா? அது எவ்வளவு 20,000 ரூபாய்க்கு இதுக்கு விக்குதுன்னு நினைக்கிறேன். கேமரா மட்டும் அந்த அல்ட்ரா வைட் வந்து 8MP ஐக்கங்க நல்லா மாறுது. ஐஆர் பிளாஸ்டர் எதுக்கு பின்னாடி வச்சிருக்காங்க? இது வந்து ஒரு பர்టిక్యులர் வால்யூம் மெயின்டைன் பண்ணும். அதான் இப்போ நான் போற வீடியோ மல்டிபிள் சேனல்ஸ் கடையில போனாலும் ஒரே மாதிரியான வால்யூம் மெயின்டைன் பண்ணும். அதாவது பேஸ் பூஸ்ட் பண்ணா ஸ்லைட் டிஸ்டார்ஷன் ஃபீல் ஆகுது. ஆமா. பேஸ் பூஸ்ட் பண்ணலனா கிளியரா ஷார்ப்பா இருக்கு ஆடியோ. அதாவது ஹைஸ் மிட் எல்லாம் நல்லா இருக்கு. வோக்கல்ஸ் நல்லா பூஸ்ட் ஆகுது அந்த DTS X அதோட செட்டிங்ஸ் மாத்தும்போது. அதே மாதிரி தான் இருக்கும். டிவியில் இருக்கிற ஸ்பீக்கர் மொத்தம் எப்படிப்பட்ட ஸ்பீக்கர் அப்படின்னா உங்களுக்கு நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி மிட் ஜோன் லோ ஹை ஜோன் நல்லா இருக்கு. பேஸ் வந்து இருக்காது. சரியா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் வந்து ரொம்பவே ஃபிளாட் ஆகும். லைட் ஒரு ஸ்லைட் டீப்னஸ் தெரியுதே தவிர ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. தட்ஸ் இட். இன்புட் பொறுத்த வரைக்கும் HDMI போர்ட் 2 இருக்கு. ஒரு போர்ட்ல ஆர்க் சப்போர்ட்டும் இருக்கு, ஒரு AV போர்ட்டும் இருக்கு, ஒரு ஆண்டனாக்கானதும் இருக்கு, சேட்டலைட் கனெக்ஷன் அது மாதிரி. அவுட்புட் பொறுத்த வரைக்கும் HDMI ஆர்க்கு, அப்புறம் ஒரு இயர்ஃபோன்ஸ்க்கான அவுட்புட் போர்ட் 3.5. ஓகே. டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2 USB போர்ட் இருக்கு, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு. போட்டிலேருந்து எடுக்கும்போது நமக்கு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு ரிமோட் இருந்தது, ஒரு யூசர் மேனுவல் இருந்தது. அதில் தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். 4 ஸ்க்ரூ இருந்தது, 2 ஸ்டாண்ட் இருந்தது, AAA பேட்டரி 2 இருந்தது, பவர் கேபிள் இருந்தது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வால் மவுண்ட் இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது வந்து 13,999 ரூபாய்க்கான ஒரு டிவிங்க. சரியா? ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு ஃபோனில் கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறனால கலர்ஸ் இதுலேருந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவ் தான். அடுத்து என்ன இங்கே இருக்கக்கூடிய லைட்ஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரி, இப்போ ஆக மொத்தம் பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஜமாக நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்து இதில் 20 வாட் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 20 வாட் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னா வோக்கல்ஸ் படம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் சப்போஸ் ரொம்ப பேஸ் பூஸ்டட் ஆகும், ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற ஒரு படம் பார்க்குறீங்கன்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி வெடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தும் தம் தும்னு சவுண்ட்லாம் கேட்காது. பேஸ் வந்து ரொம்பவே குறைவா சட்டிலாக இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு சவுண்ட் பாரோ இல்லைன்னா இப்போ நம்ம ஒரு குட்டி நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா மீ அவுட்டோர் சவுண்ட் பார் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். ஆமாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவியோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்ததுலேருந்து நான் என்ன சொல்வேன்னா, இது வந்து நம்ம வீட்டில் இப்போ தாத்தா பாட்டி வந்து என்ன கேட்பாங்கன்னா, எப்பா எனக்கு பேசிக்காக ஒரு டிவி வேணும் போதும், அதுக்கு எனக்கு ஒரு டிவி சஜஸ்ட் பண்ணு அப்படின்னும் போது சும்மா ஏதாவது ஒரு டிஷ் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு டிவி வேணும் அப்படின்னா ஓகே. அதே மாதிரி 8GB ஸ்டோரேஜ் தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது பென்ட்ரைவ் போட்டு மூவிஸ் பார்த்துக்கலாம். அந்த 8GB நம்பியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. Xiaomi 1GB RAM, ஓகேயா? அவைலபிள் மெமரி 300 MB. ஸோ குவாட் கோர் ரைட்டா? டிஸ்பிளே 720p அப்படின்னு இதில் போட்டிருக்கு. நெட்வொர்க் நம்ம இதில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரியானது. ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 அப்சைட் டவுன் கேக் லேட்டஸ்ட்டு. அதனால தான் நீ கேட்ட அந்த லுக்கெல்லாம் வருது. ஏன்னா நிறைய பேர் ஆண்ட்ராய்டு 11 ஆண்ட்ராய்டு 14னால நீ கேட்ட மாதிரி அந்த லுக் ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா ரீஃபைண்டாக இருக்கு. பட் அதனால தானே என்னமோ தெரியல கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கு. ஸோ இதாங்க. ஸோ பேசிக்காக இப்போ நான் பேட்ச்வால் உள்ள போயிருக்கேன். பேட்ச்வால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஓகே. ஏன்னா இப்போ கூகுள் டிவி பொதுவாக எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருந்திருக்கு அப்படின்னா நல்லா தான் இருந்தது. பேட்ச்வால் கொஞ்சம் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. பேட்ச்வால் ரொம்ப வருஷமா இருக்குல்ல, பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி பேட்ச்வால்லையும் UI சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. எனக்கு இப்போ ஆண்ட்ராய்டு டிவி அதை கூகுள் டிவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு போகுமா? ஓ கேம் வேறு ஆடலாமா பேட்லேண்டெல்லாம்? ஆமாம். இதுலேயே என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்கான்? இதுலேயே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்கான், ப்ரைம் வீடியோ கொடுத்துருக்கான், டிஸ்னி ஹாட்ஸ்டார், யூடியூப், அப்புறம் சோனி லைவ் டிவி. லைவ் டிவி வந்து அதான் DTHக்கு HDMI கனெக்ட் பண்ணிங்கன்னா வரும்ல. ஈவன் லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணாலும் அதெல்லாம் HDMI போர்ட்டில் போகிறதெல்லாம் லைவ் டிவி. பீச் பக்கி ஆஸ்ஃபால்ட் ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் வந்து பேசிக்காக இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் டிவி. இதுக்கு ரிலவெண்ட்டாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பார்ட்டு நானும் பரத்தும் வருவோம். சூப்பர். பரத்தோட அனுபவத்தையும் நான் இதில் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுப்பேன். ஸோ இது ஒரு என்ட்ரி லெவல் HD டிவி G சீரிஸ் 32 இன்ச் HD. 32 இன்ச் வந்து அந்த என்ட்ரி லெவலில் இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக டிவினாலே 32 இன்ச் தான் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 24லாம் இருந்துச்சு. ஆமாடா 24லாம் இருந்துச்சுடா. CRTVலாம் வச்சிருப்போமே 24 தானே. ஆமாம். இப்போ எல்லாம் 32 தான் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஓகே பார்ப்போம். இதுக்கப்புறம் ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகே பாய். பாய்.